வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள்ங்க. ஐயா, நீங்க உங்க லைஃப்ல நல்லது தேடிட்டு இருக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தான் நம்ம பதிவுகள் கண்ணுல படும். நீங்க தான் இந்த பதிவ வந்து பார்ப்பீங்க, முழுமையா கேட்பீங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு எதிர்காலத்தையும் நீங்களே உருவாக்கிக்குவீங்க. அதற்கான அற்புதமான கணிப்புகள், தகவல்கள் எல்லாமே நம்மளுடைய பதிவின் மூலமா கிடைச்சிட்டு இருக்கு. எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு. ஆஸ்திரேலியா, கனடா, மலேசியா, நம்ம சொன்ன அந்த வார்த்தைகள், அதில் இருந்த உண்மைகள் எல்லோருக்குமே போய் கனெக்ட் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஒரு உடம்பே புல்லரிக்குது. உங்களுடைய அந்த கருத்துக்கள் மிக சிறப்பாக இருக்குது. ஆதரவும் அன்பும் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவு தான் இது. ஐயா, இந்த பதிவை அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இந்த பதிவு இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட பதிவு அப்படின்னே சொல்லலாம். என்னங்க அதிர்ஷ்ட பதிவுனா, இந்த பதிவில் இந்த ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் என்ன, எந்த நாளில் கவனமாக இருக்கணும், அதிர்ஷ்ட எண்கள் என்ன, இந்த மாதத்தை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றிக்கணும் அப்படின்ற மிக அற்புதமான ஒரு விலைமதிப்பில்லாத தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்குறவங்களுக்கு இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய நாட்கள் முழுமையான அந்த யோகத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரிங்களா? முதல்ல சிம்மராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். கந்திருஷ்டி சாம்பிராணி. ஐயா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா நாடுகளிலிருந்துமே வாங்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள், இயற்கையான முறையில் எந்த கெமிக்கலும் இல்லாமல் காய வச்சு அரைச்சு சக்தி வாய்ந்த மூலிகைகள் மூலமாக கடந்த 2 வருடமாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் கேட்டதன் அந்த நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டோம். எல்லா நாடுகளிலிருந்துமே அந்த கந்திஷ்டி சாம்பிராணி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க. இதில் ஸ்பெஷல் என்னென்னா, வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்குறீங்க. இதுக்கு தான் இதை தான் நான் எதிர்பார்த்தேன். நல்லதை நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் பாருங்கள், இனிமேல் உங்கள் லைஃப்பில் நல்லது தான் வந்து சேரும். சரிங்களா? இது நம்ம வந்து விற்பனைக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் கிடையாது. இதில் உண்மைகள் இருக்குது. அது வாங்கினவங்களுக்கு தெரியும், பயன் பெற்றவர்களுக்கு தெரியும். இது புதுசாக வாங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் ஒரே ஒரு சிறிய வேண்டுகோள் என்னென்னா, அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு டைம் இல்லைங்கய்யா. எல்லாத்துக்குமே ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு. ஏகப்பட்ட மெசேஜ் வந்து எல்லாம் டக்குன்னு அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்த 2-3 மாதத்துக்கு மேலே டைமு நமக்கு ரொம்ப நேர பற்றாக்குறையாச்சு. அதனால் பக்கத்தில் எங்கேயாவது பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. நேர பற்றாக்குறை. நீங்கள் ஒரு ஜாதகம் அனுப்புனீங்கன்னா கரெக்டான பலன்களை கொடுக்கணும். அதுக்கான டைமை நம்ம எடுத்துக்கணும். டைம் இல்லாமல் ஏதோ அவங்க காசு தராங்க, ஏதோ ஒரு பலனை நம்ம தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் என்றைக்குமே பண்ணக்கூடாது. அப்படி அதனால் நேர பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் ஒரு தெளிவான மனப்பான்மை கொண்டவர்கள் தான் நம்மளுடைய பதிவுகளை பார்க்குறாங்க. நீங்களும் அப்படி தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க, நான் நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம சிம்மராசிக்காரர்களுக்கான இந்த மாதம் என்னென்னலாம் சூப்பராக உங்களுக்கு அமைய போகுது, அதை நீங்கள் எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்ற மிக அற்புதமான தகவல்களை இப்போ பார்ப்போம். ஊரில் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த வார்த்தைக்கு அப்படியே அச்சசலாக பொருந்தக்கூடிய நபர்கள் தான் நீங்கள், அதாவது சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரரை பற்றி இதுக்கு முன்னாடி போட்ட சில பதிவுகளில் கூட இருந்து பார்த்த மாதிரி எப்படிங்க எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க. ஐயா, நீ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணங்கள், பண்புகள் இருக்குது. அப்படி சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தா அவங்க சிங்கத்தை, அதாவது காட்டுக்கு ராஜா சிங்கம், கிரகத்திற்கு தலைவன் சூரியன், அப்படிப்பட்ட அந்த அமைப்புகள் கொண்ட நீங்கள் எப்படி இருப்பீங்க? மிகப்பெரிய ஆளுமையாக தான் இருப்பீங்க. நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. அதை புரிந்து கொண்டு வெளிக்கொண்டு வருபவர்கள் மிகப்பெரிய இடத்தை அடைவாங்க. அதை புரிஞ்சிக்காம நேரத்தை வீணடிக்கிறவங்க சிம்மராசிக்காரங்க, அவங்களுக்கான பவர் என்னன்றதே தெரியாமல் நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிடுறாங்க. கூட இருக்கக்கூடிய நபர்கள் சரியான நபர்களான் அப்படின்றத ஆரம்பத்தில் கண்காணிக்காமல், கவனிக்காமல், கணிக்காமல் விட்டுறாங்க. அதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏமாற்றத்தையும் பெருத்த அடியும் கொடுத்துருது. அதாவது நம்பிக்கை துரோகம், இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் அவங்க மனசு உடஞ்சி அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சுற்றி இருக்க நபர்களை நம்புறது அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது கேள்விக்குறியாய். சரிங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த நான் சொல்லிடுறேன். சூரியனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சரிங்களா? சூரிய நமஸ்காரம் பண்ணணும். தலைமை பண்பு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு மதிப்புள்ள இடத்துல தான் நீங்கள் இருக்கணும். வைரம் தீட்டப்பட்ட வைரம், அந்த வைரத்திற்கான மதிப்புள்ள இடத்துல இருந்தால் அதுக்கு மதிப்பே இல்லை. அந்தளவுக்கு விலை மதிப்பில்லாத பொருளாக இருக்கும். நீங்கள் தவறான இடத்துல, உங்களுக்கான இடத்துல நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கான இடத்துல இல்லாமல் நீங்கள் இருந்தால்
உங்கள் மதிப்பே தெரியாது. உங்களை வந்து அங்கே உதாசீனப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஆகையால் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கிரகநிலைகள் எப்படிங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுக்கிரன் மேஷத்தில் சுக்கிரன் இருக்காருங்க, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்காரு, மிதுனத்தில் குரு இருக்காரு. இப்போ குரு வந்து தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்திருக்காரு. இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்மையிலுமே சொல்கிறேன் நல்ல ஒரு காலம். அஷ்டம சனி நடந்தாலும் சனி பகவான் தாக்கம் இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்க போகுது. அதற்கான காரணங்கள் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். 4ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க, 5ஆம் இடத்துல கேது இருக்காரு, அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்திலேயே இந்த அமைப்பில் இருக்காங்க. சரி, இந்த நவகிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரும் அப்படின்றத பார்ப்போம். ஜூன் மாத பலன்கள் படி பார்த்தோம்னா, இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்தோட முதல் பாதம் இருக்கு. இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பயப்படாமல் நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டம் நீங்கள் அதிகரிக்கிறத பார்ப்பீங்க. அதே போல் இந்த ராகு கேது பெயர்ச்சி இது உங்களுக்கு ராசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்திருக்காரு, 11ஆம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு இருக்காரு. நல்ல விஷயம். கேது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில குழப்பத்தையும் கஷ்டமான சில சூழ்நிலைகளையும் உருவாக்குவார். என்னடா வாழ்க்கை அப்படின்ற சில மனக்குழப்பங்கள் வரும். ஒரு பக்கம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருப்பீங்க, அப்பப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல தன்னம்பிக்கையாக வேலையில் இறங்குவீங்க. அதே நேரம் சில காலகட்டம் மனக்குழப்பத்தையும் பார்ப்பீங்க. ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? விநாயகர் வழிபாடு தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. விநாயகர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும். நீங்கள் ஒருவேளை வெளியூரில் வெளிநாட்டில் குடும்பத்தை பிரிஞ்சு தூரமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பிரயாணங்கள் வெளியில் போகும்போது வரும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக தேவை. சரிங்களா? அதே போல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணவரவு புதன் பகவான் 2ஆம் அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு பணவரவு அப்படின்ற இடத்துல இருக்காரு. அப்படின்றப்ப பணவரவு உங்களுக்கு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்ல தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் அதிக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குரு பார்க்குறாரு, செவ்வாய் வந்து பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம். சரிங்களா? 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பாக்கியமாக மாறும். ஒரு நல்ல அற்புதமான மாதமாக இருக்க போது. இதை நீங்கள் முதல்ல நம்பி நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா, முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தைகளில் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும். நீங்கள் நம்பினா தான் அது உங்களை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் ஜாதகத்தை போய் நீங்கள் ஒரு ஜோசியக்கார்ட்ட கொடுக்குறீங்க, அவர் எடுத்தோன்னே பார்த்துட்டு இந்த ஜாதகத்தில் எந்த அமைப்பும் இல்லைங்க, உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்ல அந்த ஒரு வார்த்தை உங்கள் மனசில் விழுந்துட்டாலே அதற்கான அந்த எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் உங்கள் மைண்டே உங்களையே தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ணிடும். சரி, ரைட்டு, ஓகே, நமக்கு இதுதான் நடக்க போகுது போல் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் மனசை அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாவே மூளை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு மூளை எல்லாம் அதை நோக்கி சிந்திக்க ஆரம்பிச்சிடும். ஒரு தடுமாற்றம், ஒரு பயம், ஒரு நடுக்கம், இது எல்லாமே அடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில் ஃபெயிலியரை கொடுத்துரும். அதுவும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்டம் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து வழிபாடுகள், பரிகாரங்கள் மற்றும் நீங்கள் எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலும் உங்களுடைய முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்ம ராசிக்காரர்களுடைய லைஃப் ஃபார்முலா என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. 70% நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில், மீதி 30% தான் நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடுகள், மாற்றங்கள் எல்லாமே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ராசி நீங்கள். அதிகமாக தன்னம்பிக்கை, தைரியத்துக்கு பேர் போனவங்க நீங்கள். அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய சக்தி தான் அதிகம். அதன் பிறகு தான் வெளியில் உள்ள மற்ற சக்திகள் எல்லாமே. அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிக பர்சன்டேஜ் உள்ள சக்தி என்னென்னா உங்கள் தன்னம்பிக்கையும் முயற்சியும் தான். அதில் தான் நீங்கள் இன்னுமே தீவிரம் அடையணும், அதில் தான் இன்னும் நீங்கள் பெஸ்ட்டாக மாறணும். சரிங்களா? மற்ற எல்லா விஷயங்களும் ஒன்று சேரக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்ட முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, இந்த 2 தினமும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்படணும். எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கக்கூடாது, யார் விஷயத்திலும் தலையிடக்கூடாது. இந்த ஜாமீன் கைத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேயுமே இப்போ போடக்கூடாது. 3ஆம் நபர்களை நம்பி பணம் கொடுக்கறது வாங்குறது இதில் எல்லாமே இந்த தினங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். சரிங்களா? இதே இந்த மாதத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகள் என்னென்னங்க எங்கள் ராசிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா 5ஆம் தேதி, 9ஆம் தேதி, 28ஆம் தேதி, 29ஆம் தேதி,
30ஆம் தேதி சரிங்களா, 5ஆம் தேதி வியாழக்கிழமை, 9ஆம் தேதி திங்கட்கிழமை, 28ஆம் தேதி சனிக்கிழமை, 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 30ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த தேதிகள் இந்த கிழமைகள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது. உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் என்னென்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5, 3, 9, 1, 6, 7. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த எண்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு 5, 3, 9, 1, 6, 7 இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக அமைய இருக்குது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் நீங்கள் நம்பணும். நீங்கள் உங்களுக்கான இந்த நொடியை எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்றதை பொறுத்து தான். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய அஸ்திவாரமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவான அஸ்திவாரம். சிம்மராசிக்காரர்கள் வலுவான நபர்கள். ஆனால் அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னா, சரியான நபர்கள் அவங்க லைஃப்பில் அவங்க கூட பெரும்பாலான நபர்களுக்கு இருக்கிறது இல்லை. சரியான நபர்கள் இருக்கிறது இல்லை அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய எண்ணங்கள் செயல்களை புரிஞ்சுக்கிற நபர்கள் குறைவு. வீட்டிலேயே உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க. பெரும்பாலும் வீட்டிலே நீங்கள் உங்கள் பேச்சுக்கு எதிர்ச்சொல் சொல்லக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அவளை ஏங்க நீங்களே யோசிச்சுட்டு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில். என்னங்க என்ன நம்ம இவ்வளோ நல்லது சொல்கிறோம், கத்தி சொல்கிறோம், கோவப்பட்டு சொல்கிறோம், ஆனால் எதுக்காக சொல்ல வரோன்னு புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே, நம்மளை எதிரியாக பார்க்குறாங்களே, நம்மளை கெட்டவனாக பார்க்குறாங்களே, இது என்ன கொடுமை இதெல்லாம். பொய் சொல்லி கெட்டதற்கு வழிகாட்டுறவங்ககிட்ட போய் பின்னாடி நிற்கிறாங்க. நம்ம நல்லதை சொல்கிறோம், அதை கொஞ்சம் கோபமாக சொல்லிடுறோம். அதுக்கு நம்மளை என்னமோ பரம எதிரி மாதிரி பார்க்குறாங்களே, ஏன் நம்ம குடும்பத்திலே இப்படி பார்க்குறாங்களே, நம்ம சொந்த பந்தங்களே பார்க்குறாங்க. இது எல்லாம் சிம்மராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் உணர்ந்துருப்பீங்க. இது கண்டிப்பாக. ஏன்னா நம்ம பதிவுகள் கொடுக்கறதுலே நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பின மெசேஜ் என்னன்னா, ஐயா நீங்கள் கொடுத்தது பொது பலன் தான், ஆனால் அதுவே எனக்கு 100% மேட்ச் ஆயிடுச்சுங்க, அதுவே எனக்கு 90% மேட்ச் ஆயிடுச்சுங்க. அந்த பலன்களே நீங்கள் சொன்னதே எனக்கு ஒரு 90க்கு மேலே எங்களுக்கு வந்துருச்சு. அது நடந்துட்டு, அது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் நான் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கணும்னு விருப்பப்படுறோம். அடுத்தடுத்த பதிவுகள் போடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்த என்றைக்குமே மறந்துடாதீங்க. உங்களுக்கான இடத்த நீங்கள் உருவாக்கிருங்க. விட்டீங்கன்னா, தடுமாறிட்டீங்கன்னா, விழுந்துட்டீங்கன்னா உங்களை சுற்றி சிரிக்க 1000 நபர்கள் காத்துட்ருக்காங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் இனி வரக்கூடிய காலம் எந்த கிரக நிலைகள் வந்தாலும் சரி, என்ன மாற்றங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும். நல்லதை உங்கள் வைப்ரேஷன் மூலமாக நீங்கள் இழுத்துட்டு வரணும் உங்கள் லைஃப்குள்ளே. அதை மட்டும் மறந்துடாதீங்க. இங்கே ஏன் நம்ம இந்த கிரகநிலைகள் மாற்றங்களும் நம்ம ஏன் இதெல்லாம் சொல்கிறோம், ஜாதக ரிலேட்டடாக இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐயா எதுவுமே தெரியாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அதுவும் நம்ம மறந்துடக்கூடாது. எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும், எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும், எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நீங்கள் ஆழமாக ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நிறைய கெட்டதும் கண்ணுக்கு தெரியதான் செய்யும். நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு தேவை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் அதில் இருக்கிற நல்லதை தேடி தான் நம்ம போகிறோம். கெட்டது அந்த வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்த தேவையில்லை. நீண்ட பயணம் செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு. உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, சரிங்களா, அதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் இது. கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதே போல் உங்களுடைய இளைய சகோதரர் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மேக்ஸிமம் இருக்குங்க. சிம்மராசிக்காரங்க உங்கள் கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் பாருங்களேன், நான் சொல்கிறத நீங்கள் வேணால் உங்கள் லைஃப்லேயே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். சிம்ம ராசிக்காரங்க அவங்க கூட பிறந்தவங்கள்ட்ட ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு தாங்க இருக்கும். இதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லையா ஆமாவா இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், சரிங்களா. அதே போல் உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்குது. அடுத்து 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி செவ்வாய். இவரால் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து சில சிக்கல்கள் அது எல்லாமே இனி தீரப்போகுது, சரிங்களா. நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் தாங்க நீங்கள் கவனத்தை செலுத்தணும். இந்த நேரம் எல்லாமே சூப்பராக இருக்குன்றீங்களே, அப்படி இருக்காது. எல்லா வீடியோலையும் யூடியூப்லேயும் எல்லாரும் ஆஹா ஓஹோ சூப்பர், அதிர்ஷ்டம், பணமலை கொட்டும், லாட்ரி சீட் அடிக்கும், அது இதுன்னு சொல்கிறாங்க. எது நடந்த பாடு இல்லையே ஐயா. நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன். எந்த ஒரு உண்மையிலுமே ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்புகள் கூட வேலை செய்யலாம். ஆனால் அந்த ஜாதகர் என்ன தெரியுங்களா சொல்லுவார், எனக்கு அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே. நீங்கள் என்னைக்கு நீங்கள்
உங்களுக்கான நல்லதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, நம்புறீங்க அப்படின்றீங்களா, அன்றைக்கி அது உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் இல்லை, வராது, எனக்கு நடக்காது, எனக்கு நடக்கலை, இனிமேலும் அப்படி தான் இருக்குன்னு நீங்கள் இந்த இந்த சொற்களை பயன்படுத்துகிற வரைக்குமே அந்த நல்ல அதிர்வலைகள் உங்கள் பக்கத்தில் வர்றது சந்தேகம்தான். அதுக்கு எதிரான நபராக நீங்கள் தெரிவிங்க அந்த நல்ல அதிர்வலைகளுக்கு. அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன், ஐயா நெகட்டிவாக கூட பேசாதீங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம், நீங்கள் நிறைய வழிபாடுகள் பண்ணி பார்த்துருக்கலாம், பரிகாரங்கள் பண்ணி பார்த்துருக்கலாம், 1008 ஜோசிகாரங்களை பார்த்துருக்கலாம், எல்லாமே பார்த்தே கூட என் லைஃப்பில் எதுவுமே நல்லது நடக்கலைங்க. எனக்கு சொன்னது எல்லாமே எனக்கு என்னமோ எல்லோரும் பொய் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது, எனக்கு எது உண்மைனே தெரியலன்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் கூட அவங்களுக்கு கூட நான் ஒரு விஷயத்த தான் சொல்கிறேன், ஐயா இங்கே யார் நமக்கு எந்த நல்லதும் நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு பண்ணுறாங்களோ பண்ணலையோ அது நமக்கு தெரியாது. உங்களுக்கு தேவையான நல்லதை நீங்கள் தாங்க உருவாக்கிக்கணும்னு அதான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன். உருவாக்குங்க. அதுவாக கிடைக்கணும் உட்காராதீங்க. ஜாதகத்தின் கணிப்புகள் கொடுக்கும்போது கூட நம்ம அப்படி தான், ஐயா இந்த கணிப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அவ்வளோதான். இனி நீங்கள் இதில் உங்களுக்கு நல்லது இருக்கா, சந்தோஷம். ஒருவேளை உங்களுடைய ஜாதக அமைப்பு உங்களுக்கு நல்லபடியாக இல்லையா, அதுக்குன்னு போய் மனசுடைஞ்சு வீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா இப்போ அடுத்து நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நீங்களே வழிவிட்ட மாதிரி. சரி அந்த அமைப்பு இல்லையா, சரி ஓகே, அதான் நீங்கள் இருக்கீங்களே. ஐயா மனித சக்தியை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லைன்னா அது நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது இல்லை, நீங்கள் ஏற்றுக்கலைன்னா அது என்னைக்காவது ஒரு நாள் வரும் நல்லது நிச்சயம் வரும். நான் அதனால தான் நான் பதிவுகளை கூட ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கன்றேன். சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் மனசார கேட்டிங்கன்னா கூட ஒரு அதிர்வலைகளை உங்களுக்கு உருவாக்கும். நிறைய பேர் நம்ம பதிவுகள் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த உச்சரிப்பை கேட்டு ஐயா உடம்பே ஒரு வைப்ரேஷன் ஆன மாதிரி இருக்குது. அடுத்தே ஒரு நல்ல மாற்றங்கள் லைஃப்பில், ஒரு நல்ல விஷயம், வேலை கிடைக்கிறது, நல்ல ஒரு மாற்றம், வீட்டில் இருந்த சண்டை சச்சரவுகள் திடீர்னு தீர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நம்ம பதிவை காட்டி பார்க்க சொல்கிறாங்க, அவர் பேசுகிறது கேளுங்க அப்படின்ட்டு. எதனால்? அந்த நல்லதை தேடக்கூடிய நபர்களாக இருக்கிறனால தான். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த காலகட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது மாறும். ஜாதகத்திலே அமைப்புகள் இல்லைன்னாலும் அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம முயற்சி பண்ணி தானே ஆகணும். அடுத்த 2 வருஷம் நேரம் சரியில்லை, வேலைக்கு போகாதீங்கன்னா நீங்கள் உட்காந்துட முடியுமா? வேலைக்கு போகாமல் இருந்தால் யார் இங்கே நம்மளுக்கு நீங்கள் 1000 நல்லவராக இருங்க, நீங்கள் உண்மையிலுமே சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ நல்லவராக வேணாலும் இருங்க, உத்தமராக இருங்க, நல்லவராக இருங்க, ஒழுக்கமாக வாழுங்க. ஆனால் ஒரு கடையில் போய் நம்ம ஒரு 10 ரூபா கடன் கேட்டால் தரமாட்டேன்றாங்க, காசு கொடுத்தா தான் தருவாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் நல்லவராக இருங்க, காசு கொடுத்து பொருள் வாங்கிட்டு போங்க அப்படிம்பாங்க. அதுக்காக நீங்கள் கெட்டவராக மாறுங்கன்னு நான் சொல்ல வரல, நீங்கள் என்றைக்குமே நல்லவராக தான் இருக்கணும். அதே நல்லவராக இருந்து நல்லதையும் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வந்து எல்லா வளத்தோடையும் சுகத்தோடையும் யோகத்தோடையும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழுங்க. கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதம் சொல்லி அடிக்கலாம், நீங்கள் சிம்மராசிக்காரங்க கரெக்டாக பயன்படுத்துங்க. இந்த 30 நாள், அடுத்து வர 30 நாள் உங்களுக்கான நாள். காலையில் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, தினமும் காலையில் இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அதே போல் வாரம் சனிக்கிழமையான சனி பகவான் வழிபாட்டை பண்ணிடுங்க. துப்புரவு பணியாளர்கள் எங்கேயாவது பார்த்தா அவங்களுக்கு ஒரு வேளை டீ காஃபியோ ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்க. ஒரு வேளை உணவாவது வாரத்தில் ஒரு முறையாவது வாங்கி கொடுங்க. இதெல்லாம் சிம்மராசிக்காரங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் முயற்சியும் கரெக்டான இடத்துல போடுங்க. மனிதர்களிடம் கவனமாக இருங்க. யார் உங்கள்கிட்ட பேசுகிறா, எதுக்கு பேசுகிறா, என்ன தேவைக்காக உங்ககிட்ட ஒரு வார்த்தையும் பேசுகிறாங்க, அதெல்லாம் கணிக்க கற்றுக்கோங்க. அது உங்கள் லைஃப்பில் தேவை. ஐயா இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே கெட்டதை விலக்கி விட்டுட்டு நல்லதை மட்டுமே அடைஞ்சிட்டுக்கலாம் லைஃப்பில். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், சரிங்களா? சிம்மராசிக்காரங்க கோபக்காரங்க தான். நான் சிம்மராசிக்காரர்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், அவங்கள மாதிரி பெஸ்ட்டு யாரும் இல்லை. அவங்கக்கிட்டேயே ஒரு வேளை, ஏன்னா சில பேர் கமெண்டில் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் இந்த ராசிக்காரங்களை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதே ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப மோசமானவங்களும் இருக்காங்க. ஐயா ஒரே ராசியில் பிறந்தவர்கள், இப்போ இது ஒன்றும் இல்லை, சிம்ம ராசிக்காரங்களே எல்லாரும் அந்த ராசிக்கான ஒரு நல்ல பண்புகளையும் குணத்தையும் கொண்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கிட்டே அது இருக்கான்றது டவுட்டு தான். சில நபர்கள் அதற்கு எதிரான நபர்களாகவும் இருப்பாங்க, புரியுதுங்களா? அந்த நல்ல பண்புகள் இல்லாத நபர்களாகவும் இருப்பாங்க, வேணும்னே சில விஷயங்களை பண்ணுவாங்க.
பிரச்சனைகளையும் பண்ணுவாங்க, சண்டை பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்களும் மன அழுத்தத்தை தருவாங்க. அப்படியே இருக்காங்கல்ல. நம்ம 100% எதையுமே இங்கே நம்ம உறுதி பண்ண முடியாது. மனிதர்கள் அதாவது குணம் மாறிக்கிட்டே தான் இருக்காங்க சில நேரங்களில். சரிங்களா? அப்போ நம்ம அந்த மாதிரி இல்லாமல் நமக்கான ஒரு நிரந்தர பண்பையும் குணத்தையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வாழ்பவர்கள் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கிக்குவார்கள். சரிங்களா? இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி. சிம்ம ராசிக்காரர்கள், இந்த மாதம் உங்களுக்கான மாதம். ராஜா மாதிரி நீங்கள் சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு சிங்கத்தை போல ஆளக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. உங்கள் பவரை நீங்கள் உணருங்க, உங்கள் சக்தியை நீங்கள் உணருங்க. சும்மா சாதாரண ஆள் இல்லை நீங்கள். உங்களுக்கே தெரியும் நான் ஏன் சொல்கிறேன்னு. கரெக்டான இடத்துல உங்கள் முயற்சியும் தன்னம்பிக்கையும் போட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற நிலைமையே வேறு. ஆனால் அது தெரியாமல் தேவையற்ற நபர்களிடம் சேர்ந்து பேசி அவங்களோட சில முயற்சிகளை பண்ணி தோல்வி அடைஞ்சு நஷ்டத்தை பார்த்து ஏமாந்து துரோகத்தை பார்த்து கூட இருக்கக்கூடிய நபர்கள் சரியாக புரிஞ்சுக்காமல் உங்களை தேவையில்லாமல் உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கி இது மாதிரி சிம்ம ராசிக்காரங்க அவங்க லைஃப்பில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் தான் அவங்கள உச்ச நிலைக்கு கொண்டு போகாமல் தடுத்ததுக்கு காரணமே அதுதான். அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே மற்றவங்க நம்ம மேலே கண்ணு வைக்கலாம், ஏதாவது நம்மளை பற்றி புறம் பேசலாம், முன்னாடி போட்டு பின்னாடி பேசலாம், அதுக்கெல்லாம் அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பாதிப்புகள் அடையணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே ஷேர் பண்ணுங்கள். ஐயா, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நமக்கான பதிவுக்கான கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. இந்த வீடியோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் இருந்தால் உடனே இந்த நொடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏன் நான் இதை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் எதை நோக்கி அதாவது எதை மனசில் வச்சுட்டு பண்ணுறீங்களோ அதற்கான பலனை கொடுக்குங்க. கண்டிப்பாக கொடுங்க. இது உண்மை. இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க? சரி, இந்த மாதிரி அடுத்த பதிவு நம்ம நல்லபடியாக போட்டால் நம்ம பார்க்கலாம். அப்போ நல்லதை எதிர்பார்த்து பண்ணுறீங்க. அப்போ நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணால், ஓகே இவர் நல்லதை எதிர்பார்க்குறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த நல்லதுக்கான விஷயங்கள் உங்களை நோக்கி வரும். சரிங்களா? ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா, கந்திஷ்டி சாம்பிராணி, மூலிகை சாம்பிராணி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்குங்க. எப்படி வீட்டில் நீங்கள் ஏதோ ஒரு சாம்பிராணி போட போகிறீங்க, அதுக்கு நம்மளுடைய மூலிகை சாம்பிராணி போட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாட்டி வாங்கி பாருங்களேன், வாங்கி பாருங்கள், மாற்றங்கள் நிச்சயம் தெரியும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து வாங்குவீங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.